விக்ரம் இப்போவும் லைவ்ல சாண்ட்ரா கிட்ட திவ்யா பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வாயாலேயே நிறைய உண்மைகளை உளறிட்டாரு. என்னென்னு ஒன்றுனா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னங்க ஒரு கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண முடியாதுங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்னங்க இவங்க குட் கண்டஸ்டன்ட், இதை எப்படிங்க வின்னர் இப்படியே அக்செப்ட் பண்ண முடியும்? வின்னருங்கிற வார்த்தையை அவர் வாயால் சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேச போனாலும் குழப்பி காலி பண்ணிடுவாங்க, நம்மளையே காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சாண்ட்ரா சொன்னாங்க, ஆமாம் கமருதன் பிரச்சனையிலையும் இப்படி தான், கமருதன் பேசின வார்த்தையை வச்சு பிடிச்சிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டா, வினோத்கிட்டையும் அப்படி தான் மூக்கு விரிச்சிட்டு வரீங்கன்னு அந்த பிரச்சனையை வச்சு பெருசாக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா உடனே சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் உடனே சொல்கிறாரு, அப்படியே ஃப்ளோர் டு ஃப்ளோர் ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க. என்னன்னா ரொம்ப ஸ்லையாக மட்டம் தட்டுவாங்கங்க. என்கிட்ட எந்த ப்ரூஃபுமே கிடையாது அவங்க பண்ணுற தப்பெல்லாம் காட்டுறதுக்கு. எப்படி இதெல்லாம் மக்கள் நம்புவாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஆமாம் பார்வையும் நல்ல மட்டம் தட்டுவான்னு. அதுக்கு விக்ரம் வந்துட்டு பார்வெல்லாம் நல்லா திருப்பி கொடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சாண்ட்ரா இதை தானே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விக்ரம் சொல்கிறாங்க, என் ஒய்ஃப் பேரை முதல்ல அனிதாவை சொல்கிறத கேட்குறீங்களான்னு சொன்னார். அப்புறம் அவருக்கே அது தப்பாயிடும்ட்டு டக்குன்னு மாற்றி என் ஒய்ஃப் அப்படின்னாரு. என் ஒய்ஃப் பேர் எதுக்கு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு சைக்கோ ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்து, அப்படி அந்த ரியாக்ஷன் திவ்யா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி என் மனசுலேயே அது நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா வந்துட்டு அப்புறம் விக்ரம் திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, எதா ஒன்றுன்னா என் தலையில் ஏறி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இப்போ என் தலையில் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க, தலைவலிக்குது இறங்குங்கன்னு சொன்னால் என்கிட்ட சாஃப்டாக பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, நானும் இப்படி தானே அவகிட்ட சொன்னேன். சாண்ட்ரா அதை தப்பாக புரிஞ்சுட்டு சொல்கிறாங்க, நானும் இப்படி தான் அவகிட்ட சொன்னேன், என் தலையில் வந்து ஏறாதன்னு சொன்னேன். உடனே இது என்ன லாங்குவேஜ்னு கேட்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே விக்ரம் சொல்கிறாரு, தமிழ்னு சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து நான் சொல்லணும்னா அவங்கள பற்றி ஃபஸ்ட் வீக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி சொல்லணுங்க. ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிற மாதிரி சில டைம் பேசுவாங்க, ஆனால் நிறைய பைலப்பாயி நான் வேறு கனி போனதில் ட்ரிகர் ஆகி போய் இருந்தேன்னா அது இப்போ எனக்கும் தான் திவ்யாவை பிடிக்காது அப்படின்னு அவர் எப்போவுமே என்ன சொல்வார்னா, எனக்கு திவ்யாவை கொஞ்சம் பிடிக்குங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி இப்படிலாம் நடிப்பார். ஆனால் இன்றைக்கி வாய் தவறி சொல்லிட்டாரு, எனக்கும் தான் திவ்யாவை பிடிக்காது, ஆனாலும் கூட திவ்யாவை நான் அந்த சண்டை போட்டதுக்கப்புறம் திவ்யாவை யாரோ ஏதோ சொல்கிறாங்க, அவர் ஒய்ஃப் பற்றி தப்பாக பேசுனீங்களான்னு கேட்கும்போது நான் உள்ளே வந்து ப்ரூஃப் கொடுத்தேன், இல்லை தப்பாலாம் பேசலவ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து திருப்பி பிரஜன் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதே கதையை திருப்பி எடுக்கிறாங்க. உடனே விக்ரம் வந்துட்டு அவ்வளோதான் உன்னோட பெஸ்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார், அப்போ நீ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், எனக்கு உங்களை பிடிக்காது ஆனாலும் நீங்கள் நல்லா பண்ணனால தான் உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாரு. உடனே சாண்ட்ரா திருப்பி சொல்கிறாங்க, நான் டான்ஸ் சொல்லி கொடுத்தேன், ஒரு ஸ்டெப்பு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனால் டான்ஸ் சொல்லி கொடுத்தேன், அவள் ஆடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, நிஜமாவே செல்ஃபிஷ் தான், அவங்க என்னை பற்றி நாமினேஷன் ரீசன் சொன்னாங்கல்ல, ரொம்ப கிளவராக பேசினாங்கல்ல, அப்போ தெரிஞ்சது இவங்க நிஜமாவே ஃப்ராடு தான், இவங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக பேச தெரியும், ஃபேமிலி ரவுண்டில் எல்லாரும் வந்து கிளாரிட்டியாக பேச தெரியும் போது எங்கடா கிளாரிட்டியாக பேசினாங்கன்னு நான் நினச்சேன். ஸோ ஃபேமிலி ரவுண்டில் சொன்னதான் இவருக்கு ட்ரிகர் ஆகிருக்காது, அது அவர் வாயாலே சொல்கிறாரு. அப்புறம் என்னை நாமினேட் பண்ணும்போது பார்த்தேன் அவ்வளோ கிளாரிட்டியாக பேசுகிறாங்க, ஓஹோ ரொம்ப செல்ஃபிஷ், தான் எல்லாத்துக்கும் மேலே நினைக்கிறது, தான் பண்ணுறது தான் சூப்பர்னு நினைக்கிறது, அப்போ நம்ம சொன்னது தப்பே இல்லைடா விக்ரம், நீ பேசினது நிஜமாவே இப்போ ஃப்ராடு தான் நானே நினச்சிக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு என்கிட்ட வந்து சாரி கேட்டாங்களாங்க, நான் அப்போ கூட நான் அவ்வளோ கோவத்தில் பேசிட்டு கூட நான் திருப்பி பேசுகிறேன், என் ஃபேஸ்லாம் பிங்காக இருக்குது, எனக்கு அப்படி படபடப்பாக இருக்குது, நான் பேசும்போது அங்கேருந்து அப்படி வைக்கிறாங்கன்னு. அது உங்கள் அம்மா அப்பா தான் அவங்கள பற்றி கவலைப்படுவாங்க விக்ரம், அடுத்தவங்க கவலைப்பட மாட்டாங்க. இவர் ஃபேஸ் பிங்க் ஆகிடுச்சா அதுக்கு வேண்டி திவ்யா அழணுமா? அப்புறம் கடைசியாக விக்ரம் ஒன்று சொல்கிறார், அதை தான் என்னால் தாங்க முடியல. அப்புறம் சாண்ட்ரா அதே கபோர்ட் இஷ்யூ எல்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதே கபோர்டில் துணி எடுத்து வச்சு அந்த கதையை சொல்கிறாங்க. அதுக்கு கடைசியாக விக்ரம் ஒன்று சொல்கிறாரு, எல்லாம் பண்ணிவிட்டு நான் தான் நல்லவன், நான் மட்டும்தான் நல்லவேன்னு ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், ஏதோ விவசாயிகள் போராட்டத்துக்கு போர்க்கொடி தூக்குற மாதிரி. இந்த வீட்டில் மிஞ்சி போனால் என்ன வரப்போகுது, ஒரு முட்டை பிரச்சனை வரும், ஒரு கோட்டை தாண்டி உள்ளே வந்திருப்பாங்க கேமில், அவ்வளோதானே, அதுக்கு ஏதோ தான் மட்டும்தான் நல்லவேன்னு சொல்கிறத தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. நம்மளும் தான் நியாயம் பேசுகிறோம், கனி பேசுவா, நீங்கள் பேசுவீங்க, ஆனால் நம்ம மட்டும்தான் நல்லவேன்னா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நிஜமாக ஒரு ஓவர் போர்டாக போகுது திவ்யா மேலே உள்ள அப்சஷன். அவங்க கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, விட்டுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு அதையே போட்டு சொல்லிட்டு இருக்காரு திவ்யா திவ்யா திவ்யான்னு. 24 ஹவர்ஸும் திவ்யா தான், காதல் கொண்டேன் திவ்யா தோற்று போயிடும் போல இருக்கு. பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.